அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் BANU. நாம் இந்த வீடியோவில் 2 நிமிஷத்தில் இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டரை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய ஐடி ஃபார்ம் ஃபில் செய்து பிரிண்ட் அவுட் எடுப்பதுன்ற தகவலை தான் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். நீங்களே இதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இன்கம் டேக்ஸ் படிவத்தை டவுன்லோடு செய்தோ இல்லை ஜெராக்ஸ் கடையில் வாங்கியோ நம்ம என்ன பண்ணுவோம், 3 செட்டு எழுதி நம்ம அலுவலகத்தில் தருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லேப்டாப்பில் அருணகிரி கே அப்படின்ற கூகுள் சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வருது பாருங்கள், அருணகிரி சாரோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அருணகிரி சாரோட வெப்சைட்டில் தான் இந்த லிங்க் இருக்குது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் வருஷம் அவர் நியூ வெர்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாரு, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ நியூ வெர்ஷன் இது ப்ரீவியஸ் இயர் சாஃப்ட்வேர். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்காதீங்க. மேலே பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் அப்படி நியூ ரெட் கலர் இருக்குது பாருங்கள், கார்னரில் 2020-22 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதை டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. கீழே அந்த பாருங்கள், கீழே டவுன்லோட் ஆகிட்டு இருக்குங்க. அது டவுன்லோட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஜேயோ ஃபாண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், தேர்ட் ஒன். அது நம்ம ருப்பீஸ் எல்லாம் கரெக்டாக ஒரு சில சிஸ்டத்தில் காட்டாது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே டவுன்லோட் ஆகும் அந்த ஆப்ஷனு. அது இருக்குது பாருங்கள், கீழே ஜேயோ ஃபாண்ட்னு இருக்குது இல்லைங்களா, பாக்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே மேலே இன்ஸ்டால் அப்படின்னு கேட்குது. ஸோ அந்த இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால இப்படி கேட்குது. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதனால இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. ஒன் டைம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும், ஒவ்வொரு வருஷமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ திரும்ப இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்க இல்லையா, இப்போ டவுன்லோட் கொடுத்ததை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜஸ் வரும். இதுதான் மாஸ்டர் பேஜ். இந்த மாஸ்டர் பேஜில் தான் நம்ம எல்லாமே ஃபில் பண்ண வேண்டிய நம்மளுடைய டிசைனேஷன், நேமு, நம்மளுடைய சரண்ட்ரு, பேசிக்லேருந்து எல்லாமே இந்த மாஸ்டர் பேஜில் தான் நம்ம கொடுக்க வேண்டியது வரும். இது ஐடி ஃபார்ம், அந்த கால்குலேஷன் ஷீட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம பேப்பரில் எழுதுவோம் இல்லையா, அதுபோல் இதில் நம்ம எல்ஐசி டெடக்ஷனு, டியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் நம்ம இந்த சைடு நம்ம காட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பில்ட்ரான் பர்டிகுலர்ஸ், பில்ட்ரான் பர்டிகுலரில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாஸ்டர் பேஜ், ஐடி ஃபார்மு, பில்ட்ரான் பர்டிகுலர் 3 பேஜ் தான் நம்மளுக்கு இதில் முக்கியமான பேஜஸ்ஸு. ஃபஸ்ட்டு மாஸ்டர் பேஜ்லேயே வரும். மாஸ்டர் பேஜில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல பார்த்திங்கன்னா மேலே செக்யூரிட்டி வார்னிங் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பாருங்கள், பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்த அதை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் அப்படின்ற ஒரு பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் அன்னேபிள் இருக்கும். அதை எனேபிள் பண்ணி விட்டுடணும். ஓகேங்களா, எனேபிள் பண்ணி விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் பாண்டு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டோம். ஓகே கொடுத்துட்ட பிறகு இப்போ என்னுடைய நேம் டைப் பண்ணுறேன். ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் டைப் பண்ணுறேன். மீதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, ஏன்னா ஒரு சிலர் லோன் போட்டிருப்பாங்க, அதனால் அவங்களுடைய டெடக்ஷனெல்லாம் நிறைய வரும். நம்ம ஒரு சிலர் மட்டும் எப்படி செய்யணுன்றது மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நேம் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பதவி டிசைனேஷன் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிடியாக இருந்தால் பிடின்னு கொடுங்க, பிஜிஎஸ்ஸாக இருந்தால் பிஜிஎஸ் கொடுங்க. கொடுத்துட்டு பேன் நம்பர், ஒவ்வொருத்தருக்கும் பேன் நம்பர் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பள்ளி நேம், ஹை ஸ்கூலாக இருந்தால் ஹை ஸ்கூல் கொடுங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுங்க. உங்களோட டேன் நம்பர், நம்ம தொடக்க கல்வினா நம்ம பிஓ டேன் நம்பர் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த டேன் நம்பர் அங்கே கொடுத்துருங்க. அடுத்து நம்ம லெவல் ஆஃப் பே மேட்ரிக்ஸ் வரும் பாருங்க, அந்த இடத்துல உங்களுடைய பே மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதை அங்கே கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ என்னுடையது பார்த்திங்கன்னா 10 அப்படின்றது இருக்குது. அந்த லெவல் ஆஃப் பே மேட்ரிக்ஸ் அதை கொடுத்துருங்க. இப்போது பேசிக் பே
அது வந்து நீங்கள் அங்கே கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் அந்த டவுன் ஏரோ மார்க் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கனாலே பேசிக் பேஸ் வந்து காட்டும் உங்களுக்கு. அந்த பே மேட்ரிக்ஸ் 10ல் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் மொத்தமே காட்டும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த லெவல் ஆஃப் பே மேட்ரிக்ஸில் இருக்கிற 10ல் வரக்கூடிய பேசிக்ஸ் மொத்தமே இந்த ரோவில் காட்டும். இதை வந்து உங்களுடைய பேசிக் என்னன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு இன்க்ரிமெண்ட் மந்த்து மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் மந்த்து ஏப்ரலில் வரும். அதுபோல் வந்து நான் இன்க்ரிமெண்ட் மந்த்தை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து பர்சனல் பேன்னு இருக்குது. இதில் வந்து 2000 ருபீஸ் வாங்குறவங்களும் இருக்காங்க, இல்லை 1300 இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை எதுவுமே இல்லை எங்களுக்கு ஸ்பெஷல் பேவே இல்லைனாலும் அதை அங்கே கிளிக் பண்ணிங்க. இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஎல் சரண்டர் இல்லை, டிஏ இல்லை. ஸோ வந்து அங்கே நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் டே பே கோவிட்-19க்காக நம்ம பிடிச்சம் செய்தோம் இல்லைங்களா, அதை வந்து அங்கே கிளிக் பண்ணிக்கிங்க. எஸ் நோ அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து அந்த இடத்துல எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே எஸ்பிஎஃப் இதெல்லாம் வந்து எஃபிஎஃப் இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பிடித்தம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த இடத்த நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியது வரும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பிஎஃப் ஸ்கீமில் நீங்கள் சிபிஎஸ்சில் இருக்கீங்களா, ஜிபிஎஃப்பில் இருக்கீங்களா அப்படின்றத பார்த்து அங்கே வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா கரெக்டாக வந்து அடுத்து வந்து நீங்கள் மந்த்லி ஹவுசிங் ரெண்ட்டு உங்களுடைய அந்த அமௌண்ட்டு அங்கே ஃபில் பண்ணிக்க வேண்டியது வரும். அப்புறம் தொழில் வரி வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு 2 முறை நம்ம கட்டிகிட்ருக்கோம். ஸோ வந்து அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஞாபகமாக அங்கே என்ட்ரி கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபார்ம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஐடி ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிட்டோன்னா இது போல் வரும். நம்ம ஏற்கனவே அங்கே ஃபில் பண்ணதெல்லாம் இங்கே டிஃபால்ட்டாக எல்லாமே வந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் விடுபட்டு இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் காட்டலாம். அடியில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட டியூஷன் ஃபீஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதிலே என்ட்ரி பண்ணுற சிஸ்டம் இருக்குது. இது பாருங்கள், இந்த செல்ஸு மூவ் ஆகுது இல்லைங்களா, அதை வந்து அங்கே வச்சு என்ட்ரி கொடுத்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டியூஷன் ஃபீஸு, எல்ஐசி அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பேஜில் நீங்கள் ஓவராலாக வந்து ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிங்க. இந்த வந்து எல்ஐசியோட பர்டிகுலர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வரும். பாலிசி நம்பரு, எல்ஐசியோட ஸ்கீம் நேமு, அமௌண்ட்டு எவ்வளோன்றதெல்லாம் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வரும். ஸோ வந்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கிங்க. இந்த பேஜில் வந்து டியூஷன் ஃபீஸு 2 பிள்ளைகளுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் நீங்கள் காட்டலாம், உங்களுடைய சேவிங்ஸ் காட்டலாம். இதுக்குண்டான ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டு இது தேவையானது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ வந்து வேறு ஏதாச்சும் பாலிசி இருந்தாலும் நீங்கள் வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் அங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பில்ட்ரான் பர்டிகுலர்ஸ் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ வந்து இது ஒரு முறை நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்குங்க. ப்ரிவியூ பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1க்கு 2-3 முறை உங்கள் ப்ரிவியூ எடுத்து பாருங்கள். எல்லா காலமும் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கா, எதனா விடுபட்டிருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவஸ் கொடுத்துக்குங்க. சேவஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் பிடிஎஃப்பில் இல்லை பிரிண்டில் எடுத்து நீங்கள் 2 காப்பி 3 காப்பி உங்களுக்கு எத்தனை காப்பி தேவையோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கமெண்டில் சொல்லுங்கள். மற்ற ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பயன்பட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அதில் பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை அழுத்தி ஆள் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அனைவருக்கும் பயன்படக்கூடிய வீடியோக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.